22 சாயப்பட்டறை ஆலைகளுமே எதுவுமே ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே எந்த விதமான பேசிக் ஒரு பெர்மிஷனுமே அவங்க வாங்கலை. ஏன்னா இதோட பாதிப்பு வந்து தெரிய மாட்டேது. அவங்களும் இந்த மண்ணில் தான் வாழ்கிறாங்க. அவங்க ஒரு உற்றா உறவினர் நட்பு வட்டாரங்களும் இந்த மண்ணில் தான் வாழ்கிறாங்க. இது வந்து பெரிய லெவலில் நிலத்தடி நீரை பாதிக்கும். அப்போ நம்ம வந்து மீட்டு கொண்டுறது பெரிய கஷ்டம். அதை அவங்கள்ட்ட கொண்டு போனோம். கொண்டு போயுமே இந்த விதிமீறலில் அவங்க பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 8ஆம் தேதி இந்த தென்காசி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக நான் வந்து என பொறுப்புக்காக இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஆட்சியரோட பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் 22 சாயப்பட்டறைகள் எந்த விதமான பேசிக் சிடிஇஓ எதுவுமே அவங்க அப்ளை பண்ணாமல் அவங்க வந்து நடத்திட்டு தான் கேள்விப்பட்டு அந்த நெசவாளர்கள் அனைவரையும் அழைத்து நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு இதனால் என்னென்ன விளைவுகள் வருது, இது வந்து மக்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கும். முக்கியமாக நிறைய இடங்களில் கேன்சர் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விடுற கழிவு நீர்னால நிறைய பாதிப்புகள் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பாதிக்கும். இது அழகான ஒரு மாவட்டம், நீர்வளம் உள்ள ஒரு மாவட்டம். இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எல்லோரும் அது வரைக்கும் அந்த ஆலைகளை எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லா பெர்மிஷன் இடிபி எல்லாம் வச்ச பிறகு ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாம் வச்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுற பெர்மிஷனுக்காக கொடுத்துடணும். அந்த பெர்மிஷன் கொடுத்துமே யாருமே அதை அப்ளை பண்ண முன் வரல. 20 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா அதை தாண்டி வந்து அதாவது நம்ம தடைகளை மீறியுமே உத்தரவு எதுவும் வாங்காமல் அவங்க வந்து ரன் பண்ணுறதை கேள்விப்பட்டோம். அதனால் ஆய்வுக்கு வந்தோம். நிறைய இடங்களில் 4-5 சாயப்பட்டறை தொழிற்சாலைகளில் பார்த்தோம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் இல்லாமல் அவங்க நேரடியாக வந்து அதை சாக்கடைகளில் திறந்து விடுறாங்க. அதனால் பெரிய பாதிப்பு இருக்குது. சுற்றுச்சூழல் பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே ஆக்ஷன் எடுத்து இந்த 22 ஆலைகளையும் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்கிட்ட உத்தரவிட்டிருக்கோம். இந்த மாதிரி சாயப்பட்டறைகளுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், இது மண் வளத்தை பெரிய லெவலில் பாதிக்கும், நீர் வளத்தை பாதிக்கும். அதனால் பெரிய மக்களுக்கு பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நெசவாளர்களுக்கு என்றைக்குமே இது வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் அதை சுற்றுச்சூழலை பாதிக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா என்றைக்குமே உங்களோட தோழனான்னு நாங்கள் என்றைக்குமே உங்களோட நெசவு தொழிலை மேற்கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பாதையில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம். எங்கள் துறை சார்ந்து நான் கேட்டுக்கிறது, தயவுசெய்து இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க. அதனால் வந்து நிறையா மக்கள் பாதிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்குது, நிலத்தடி நீர் பாதிக்குது. திரும்ப நம்ம வந்து அதை மீட்டு கொண்டுன்றது பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால் வந்து பாதிப்புகள் தான் அதிகமாகும். அதோட இதுதான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்ம 22 தொழிற்சாலையும் தற்காலிகமாக சீல் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரில் இப்போ பரிந்துரை பண்ணலான்னு இருக்கோம். துறை சார்ந்து நிரந்தரமாக மாற்று முறைகள் எதுவும் இருக்குது? அதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்குது சார். அதாவது கன்சென்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி டையிங் யூனிட் பண்ண போகிறீங்கன்னா எங்கள் துறை சைடில் நீங்கள் அப்ளை பண்ணணும். கன்சென்ட் எஸ்டாப்ளிஷ்ன்றது நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் இப்படி தான் பண்ண போகிறோம், இப்போ தான் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண போகிறோன்ட்டு சொல்லுவீங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு கன்சென்ட் ஓப்பன் கொடுப்போம், அதாவது ஆப்ரேட் கொடுத்துப்போம். கன்சென்ட் ஆப்ரேட்னா நீங்கள் அடுத்து வந்து அதை வந்து தொழிற்சாலை நல்ல முறைப்படி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆப்ரேட் பண்ணலான்றது கொடுப்போம். இதில் எதுவுமே பேசிக்காக எந்த இதுவுமே அப்ளை பண்ணலவங்க. 22 சாயப்பட்டறை ஆலைகளுமே எதுவுமே ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே எந்த விதமான பேசிக் ஒரு பெர்மிஷனுமே அவங்க வாங்கலை. சார், இதுக்கு அதிகாரிகள் முதல்ல அதிகாரிகள் அனுமதி பண்ணியிருக்காங்களே சார்? இந்த 20 நாட்களில் எதுவும் அப்ளை பண்ண மாதிரி எனக்கு வரல. அப்ளை எதுவும் பண்ணல சார். நான் கால அவகாசம் கொடுத்துமே எதுவும் அப்ளை பண்ணல சார். கடந்த 2 ஆட்சிகள்லையுமே இவங்க வந்து ஜவுளி பூங்கா அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த ஜவுளி பூங்கா அமையும் பட்சத்தில் வந்து இதுக்கு ஒரு விடிவு பிறக்கும் இல்லையா? அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படுமா சார் உங்கள் ஆட்சி? சார், அதான் என்றைக்குமே சொல்லலாம், அவங்களுக்கு ஏதுவாக நாங்கள் எல்லா வழியிலுமே இந்த அரசு வந்து எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, இந்த அரசும் சரி, எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு தான் இருக்கும். அரசு சட்டப்படி முறைப்படி பண்ணால் எதுவுமே நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம். ஏன்னா இதோட பாதிப்பு வந்து தெரிய மாட்டேது. அவங்களும் இந்த மண்ணில் தான் வாழ்கிறாங்க. அவங்க உற்றா உறவினர் நட்பு வட்டாரங்களும் இந்த மண்ணில் தான் வாழ்கிறாங்க. இது வந்து பெரிய லெவலில் நிலத்தடி நீரை பாதிக்கும். அப்போ நம்ம வந்து மீட்டு கொண்டுறது பெரிய கஷ்டம். அதை அவங்கள்ட்ட கொண்டு போயுமே இந்த விதிமீறலில் அவங்க பண்ணியிருக்காங்க. சார், இந்த சாயப்பட்டறையில் பணிபுரியக்கூடியவங்க வேலையாட்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணம் எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து டைரெக்டாகவே இந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க. அதனால தான் உடனடியாக ஆய்வு பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம்.